வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சமீபத்தில் நடந்த போரில் இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவான விவகாரத்தில் தெளிவின்மை நீடிக்கும் நிலையில் சில புதிய தகவல்கள் இப்போது வெளியாகி உள்ளன. மே 7ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் ஆபரேஷன் ரூமில் உள்ள ரேடார் திரை இந்தியாவின் எல்லையில் பல விமானப்படை விமானங்கள் பறந்து வந்ததால் சிவப்பு நிறத்தில் ஒளிந்தது. இந்திய தாக்குதலை எதிர்பார்த்து பாகிஸ்தான் விமானப்படை தளபதி ஜாகிர் சித்து பல நாட்களாக அந்த ஆபரேஷன் ரூமில் தான் தமது நாட்களை செலவிட்டார். இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் எல்லையை நோக்கி வந்தபோது அறைக்கு ஆபரேஷன் அருகில் ஒரு மெத்தையில் தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கத்தால் எழுப்பப்பட்ட அவர் தாக்குதலுக்குள்ளான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார். பாகிஸ்தான் விமானப்படையிடமிருந்து சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஜெட் விமானங்களை எல்லைக்கு விரைந்து செல்ல சித்து உத்தரவிட்டார். ஆபரேஷன் அறையில் இருந்த மூத்த பாகிஸ்தான் விமானப்படை PAF அதிகாரி ஒருவர் இந்திய விமானப்படையின் அதிஉயர் சொத்தான பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் விமானங்களையும் முன்னுரிமை இலக்காக குறிவைக்க வேண்டும் என்று சித்து தனது விமானிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். பாகிஸ்தான் விமானிகள் புறப்பட்டு சென்றனர். இருளில் நடந்த 1 மணி நேர போரில் சுமார் 110 விமானங்கள் ஈடுபட்டதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இது கடந்த பல தசாப்தங்களில் உலகின் மிகப்பெரிய விமான போராக அமைந்தது. பாகிஸ்தான் ஜேடன்சி விமானங்கள் குறைந்தது ஒரு இந்திய ரஃபாலையாவது சுட்டு வீழ்த்தியதாக மே மாதம் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டது. அந்த தகவல் ராணுவ சமூகத்தில் பலரை ஆச்சரியப்படுத்தியது. அத்துடன் இதுவரை நிஜ போரில் நிரூபிக்கப்படாத சீன ஆயுதங்களுக்கு எதிராக மேற்கத்திய ராணுவ வன்பொருளின் செயல்திறன் குறித்து கேள்விகளை எழுப்பியது. ரஃபால் விமானங்களை தயாரிக்கும் பிரெஞ்சு நிறுவனம் டசால்ட்டின் பங்குகள் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வெளியான செய்திகளுக்கு பின்னர் சரிந்தன. நிலுவையில் உள்ள ரஃபால் ஓர்டர்களை கொண்ட இந்தோனேஷியா இப்போது ஜே-10 விமானங்களை வாங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளது. இது சீனாவின் வெளிநாடுகளுக்கு விமானங்களை விற்கும் முயற்சிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக மாறியது. ஆனால் 2 இந்திய அதிகாரிகள் மற்றும் 3 பாகிஸ்தான் அதிகாரிகள் ராய்ட்டர்ஸுடன் பேசிய போது ரஃபாலின் செயல்திறன் முக்கிய பிரச்சனை அல்ல என்பதை குறிப்பிட்டனர். ஜே-10 போர் விமானத்தால் ஏவப்பட்ட சீன தயாரிப்பு PL-15 ஏவுகணையின் தாக்குதல் வீச்சு தொடர்பான இந்திய உளவுத்துறையின் தோல்வியை அதன் சுட்டு வீழ்த்தலுக்கு மையமாக குறிப்பிட்டனர். சீனாவும் பாகிஸ்தானும் மட்டுமே ஜே-10 ரக விமானங்களை இயக்குகின்றன. அதே போல PL-15 ரக ஏவுகணைகளையும் பயன்படுத்துகின்றன. தவறான உளவுத்துறை தகவல் இந்தியாவின் ரஃபால் விமானிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று அதிகாரிகள் கூறியதாக ராய்ட்டர்ஸ் கூறுகிறது. பாகிஸ்தான் ஜே-10 ரக விமானங்களில் இருந்து ஏவப்படும் சீன தயாரிப்பு PL-15 ஏவுகணையின் தாக்குதல் வீச்சு சுமார் 150 கிலோமீட்டர் மட்டுமே என்று இந்திய விமானப்படை விமானிகளுக்கு இந்திய உளவுத்துறை கூறியதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். அது இந்திய விமானப்படை விமானிகளுக்கு தாம் PL-15 ஏவுகணையின் தாக்குதல் வீச்சுக்கு வெளியே இருப்பதாக தவறான நம்பிக்கையை அளித்தது என்கிறார்கள். PL-15 ஏவுகணையின் ஏற்றுமதி ரகத்தின் தாக்குதல் வீச்சு சுமார் 150 கிலோமீட்டர் மட்டுமே என்று பரவலாக குறிப்பிடப்பட்டது. அதே PL-15 ஏவுகணையின் சீன விமானப்படை பயன்படுத்தும் ஏவுகணையின் தாக்குதல் வீச்சு 225 கிலோமீட்டர். சீனா தமது PL-15 ஏவுகணையில் ஏற்றுமதி ரகத்தை கொடுக்காமல் சீன விமானப்படை பயன்பாட்டுக்கான ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததாக பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறுகிறார்கள். அந்த ஏவுகணையின் 200 கிலோமீட்டர் தாக்குதல் செயற்திறனை இந்திய அதிகாரிகள் மறுக்கின்றனர். பொதுவாகவே போர் விமானங்களை இயக்கும் விமானிகள் எதிரிடம் உள்ள ஏவுகணையின் அதிகபட்ச தாக்குதல் வீச்சுக்கு 10 கிலோமீட்டர் வெளியே பறப்பார்கள் என்பது நடைமுறை. லண்டனில் ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் RUSI சிந்தனை குழுவின் விமான போர் நிபுணர் ஜஸ்டின் பிராங்க் இந்திய விமானிகள் தமது விமானம் வரை PL-15 ஏவுகணை வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார். மேலும் PL-15 கூறப்பட்ட தூரத்தில் இருந்து அதிக தூரம் செல்லக்கூடியது என்பது தெளிவாகிறது என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூற்றுப்படி பாகிஸ்தான் ஏவிய PL-15 இந்திய ரஃபால் விமானத்திலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஏவப்பட்டது. இந்திய அதிகாரிகள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. உளவுத்துறை தவறுகள் குறித்து கருத்து தெரிவிக்க கேட்ட கோரிக்கைகளுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பதில் கொடுக்கவில்லை. ரஃபால் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை டெல்லி ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் பிரான்சின் விமானப்படை தலைவர் ஜூன் மாதம் செய்தியாளர்களிடம் ஒரு ரஃபால் போர் விமானம் மற்றும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட சுகோய் உட்பட இந்தியாவின் 2 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதற்கான ஆதாரங்களை கண்டதாக கூறினார். ரஃபாலின் டசால்ட் நிறுவன தயாரிப்பு நிறுவனத்தின் உயர் நிர்வாகி ஒருவர் அந்த மாதம் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்திய நடவடிக்கைகளில் ஒரு ரஃபாலை இழந்ததாக கூறினார். இருப்பினும் அவரிடம் எந்தவித ஆதாரங்களும் இல்லை. விமான போரின் செய்த கணக்கை ஒன்றாக இணைக்க 8 பாகிஸ்தான் மற்றும் 2 இந்திய அதிகாரிகளிடம் ராய்ட்டர்ஸ் பேசியது. அதிகாரிகள் அனைவரும் தேசிய பாதுகாப்பு விஷயங்களை பற்றி விவாதிக்க பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் பேசினார்கள். பாகிஸ்தான் மற்றும் இந்திய அதிகாரிகள் பேசிய போது பாகிஸ்தானின் ஏவுகணைகளின் வீச்சு குறித்து இஸ்லாமாபாத் ஆச்சரியப்படத்தக்க அம்சத்தை கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் தரையிலும் வானிலும் கண்காணிப்புடன் அதன் ராணுவ வன்பொருளை மிகவும் திறமையாக இணைக்க முடிந்தது. இது போர்க்களத்தின் தெளிவான படத்தை வழங்குகின்றது. கொலை சங்கிலிகள் என்று அழைக்கப்படும் இத்தகைய நெட்வொர்க்குகள் நவீன போரின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியுள்ளன. 4 பாகிஸ்தான் அதிகாரிகள் வான், நிலம் மற்றும் விண்வெளி சென்சார்களை இணைப்பதன் மூலம்
ஒரு கொலை சங்கிலியை அல்லது பல டொமைன் செயற்பாட்டை உருவாக்கியதாக கூறினார்கள். இந்த நெட்வொர்க்கில் பாகிஸ்தான் உருவாக்கிய டேட்டா லிங்க் 17 என்ற அமைப்பு இருந்தது. இது சீன ராணுவ வன்பொருளை ஸ்வீடனில் தயாரிக்கப்பட்ட கண்காணிப்பு விமானம் உட்பட பிற உபகரணங்களுடன் இணைத்தது என்று 2 பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த அமைப்பு இந்தியாவுக்கு அருகில் பறக்கும் J-10 விமானங்கள், கண்காணிப்பு விமானம், மேலும் தொலைவில் பயணிப்பதில் இருந்து ரேடார் ஊட்டங்களை பெற அனுமதித்தது. அதாவது சீனாவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள் தங்கள் ரேடார்களை அணைத்து கண்டறியப்படாமல் பறக்கக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். டெல்லி இதே போன்ற வலையமைப்பை அமைக்க முயற்சிக்கிறது. இந்திய அதிகாரிகள் கூறிய போது, இந்தியா பெரிய அளவிலான ஏற்றுமதியாளர்களிடமிருந்து விமானங்களை வாங்கியதால் அவர்களின் செயல்முறை மிகவும் சிக்கலானது. தற்போது RUSIல் பணிபுரியும் பிரிட்டிஷ் ஏர் மார்ஷல் கிரெக் பார்க்வெல், இந்த அத்தியாயம் சீன அல்லது மேற்கத்திய விமான சொத்துக்களின் மேன்மையை உறுதியாக நிரூபிக்கவில்லை, ஆனால் சரியான தகவல்களை பெற்று அதை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது என்றார். இதில் வெற்றி பெற்றது சிறந்த சூழ்நிலை விழிப்புணர்வை கொண்ட தரப்பு என்று பார்க்வெல் கூறினார். மே 7 அதிகாலை இந்தியா பாகிஸ்தானில் தீவிரவாத உள்கட்டமைப்பு என்று அழைக்கப்படும் இலக்குகளை தாக்கிய பின்னர் சித்து தனது படைப்பிரிவுகளை தற்காப்பிலிருந்து தாக்குதலுக்கு மாற்ற உத்தரவிட்டார். 5 PAF அதிகாரிகள் இந்தியா சுமார் 70 விமானங்களை நிறுத்தியதாகவும், இது அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் இஸ்லாமாபாத்தின் PL-15களுக்கு இலக்கு நிறைந்த சூழலை வழங்கியதாகவும் தெரிவித்தனர். எத்தனை விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதை இந்தியா கூறவில்லை. மோதல்களின் போது ரஃபால்கள் குருடாக்கப்படவில்லை என்றும் இந்திய செயற்கைக்கோள்கள் சிக்கிக்கொள்ளவில்லை என்றும் 2 இந்திய அதிகாரிகளும் கூறினார்கள். ஆனால் டெல்லி இப்போது மேம்படுத்தப்பட்டு வரும் சுகோய் விமானத்தை பாகிஸ்தான் சீர்குலைத்ததாக தெரிகிறது என்பதை ஒப்புக்கொண்டனர். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒரு பல்கலைக்கழக கருத்தரங்கில் கூறிய போது, பாகிஸ்தானின் ராணுவ நிறுவனங்கள் மற்றும் அவர்களின் வான் பாதுகாப்புகளை தாக்கக்கூடாது என்று அரசியல் தலைமை விதித்த கட்டுப்பாட்டு காரணமாகவே இந்தியா சில விமானங்களை இழந்தது என்றார். ஆரம்ப இழப்புகளுக்கு பின்னர் டெல்லி விரைவாக தந்திரோபாயங்களை சரி செய்ததாக இந்தியாவின் பாதுகாப்பு தளபதி ஜெனரல் அனில் சௌகான் முன்பு ராய்டர்ஸிடம் தெரிவித்தார். மே 7 விமான போருக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ உள்கட்டமைப்பை குறிவைத்து வானில் தனது பலத்தை உறுதிப்படுத்த தொடங்கியது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை பாகிஸ்தானின் வான் பாதுகாப்புகளை மீண்டும் மீண்டும் வெட்டியது என்று இருதரப்பு அதிகாரிகளும் தெரிவித்தனர். மே 10 பாகிஸ்தானில் குறைந்தது 9 விமான தளங்கள் மற்றும் ரேடார் தளங்களை தாக்கியதாக இந்தியா கூறியது. தெற்கு பாகிஸ்தானில் ஒரு ஹேங்கரில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கண்காணிப்பு விமானத்தையும் அது தாக்கியதாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு பின்னர் இந்தியாவின் துணை ராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் போர்களின் போது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து நேரடி உள்ளீடுகளை பெற்றதாகவும் ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் ஊட்டங்களை மறைமுகமாக பெற்றதாகவும் குற்றம் சாட்டினார். அவர் ஆதாரங்களை வழங்கவில்லை. இஸ்லாமாபாத் அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறது. பாகிஸ்தானுடனான பெய்ஜிங்கின் ராணுவ கூட்டாண்மை குறித்து ஜூலை மாதம் நடைபெறும் மாநாட்டில் சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மாவோனிங் செய்தியாளர்களிடம் இந்த வேலை இரு நாடுகளுக்கும் இடையிலான இயல்பான ஒத்துழைப்பின் ஒரு பகுதி, எந்தெந்த 3ஆம் தரப்பினரையும் சீனா குறிவைக்கவில்லை என்று கூறினார். இந்திய ரஃபாலுக்கான கொலை சங்கிலியை ஒன்றாக இணைக்க இஸ்லாமாபாத் சீன உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்தியது என்பது குறித்து விவாதிக்க பெய்ஜிங்கின் விமானப்படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் வாங் கிங் ஜூலை மாதம் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ததாக 2 PAF அதிகாரிகள் தெரிவித்தனர். மர்மம் தொடர்கின்றது.